பங்குனி 23 தவக்கால சிந்தனைகள். இன்றைய நாளில் தவக்காலத்தின் 3வது வாரத்துக்கு நுழைகின்றோம். இன்றைய முதல் வாசம் விடுதலை பயனிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாசகத்திலே இறைவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஏத்து நாட்டில் தன்னுடைய மக்கள் படும் துன்பங்களை கண்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்க இறங்கி வந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அவர்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் அவர்கள் மட்டிலே அவருக்கு இருக்கின்ற இரக்கத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றார். அதே வேளையிலே இந்த 2வது வாசகத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களை திருத்துதல் பட்டியலிட்டு அவைகள் கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட வேளையிலே அவர்கள் இஸ்ராயேல் மக்கள் துன்பத்தையும் அழிவையுமே அனுபவித்தார்கள் என்று மேற்கோள் காட்டி எங்களையும் எச்சரிக்கின்றார். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தி லூக்காஸ் நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, பாவிகளை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பிலாத்து. ஆகவே அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் பாவிகள் என்று யூதர்கள் நினைத்தார்கள் பிலாத்துவினார். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீங்களும் மனம் மாறாவிடில் நீங்களும் அழிவீர்கள் என்று எமக்கு எச்சரிக்கையும் விடுக்கின்றார். இந்த எச்சரிக்கை காலத்துக்கு பொருத்தமான ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தவக்காலத்திலே தொடர்ச்சியாக இறைவன் நாங்கள் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும் என்று அழைத்து கொண்டிருக்கின்றார். எங்கள் இதய கதவை அவர் தொடர்ந்து தட்டி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த மனமாற்றத்தின் குரலை, இந்த மனமாற்றத்தின் அழைப்பை நாங்கள் எங்கள் உள்ளத்திலே கேட்கின்றோமா? எங்கள் தீய வழிகளை விட்டு, பாவ வழிகளிலே விட்டு விலகி இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் ஏற்று மனம் மாறி இறைவனுடைய பார்வையிலே ஒரு தூய்மையான வாழ்வை வாழ நாங்கள் முயற்சிக்கின்றோமா என்பதை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்ப்பது சால பொருத்தமானது. கடவுள் எவ்வளவு தூரம் மட்டில் பொறுமையாக இருக்கின்றார் என்பதை அத்திம உவமையின் மூலமாகவும் நற்செய்தியிலே வெளிப்படுத்தப்படுகின்றது. 3 ஆண்டுகளாக அந்த தோட்டத்திலே அந்த மரம் காய்க்கும், கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். ஆகவே அவர் சொல்லுகின்றார், இனிமேலும் அது கனி கொடுக்காவிட்டால் வெட்டி சாய்த்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாங்கள் மனம் மாறி இந்த உலகத்திலே கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நல்ல கனிகளை கொடுத்து பயனை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே ஆண்டவர் எச்சரிக்கை விடுக்கின்ற அதே வேளையில் அவர் பொறுமையோடும் நாங்கள் மனம் மாற வேண்டும் என்று காத்திருக்கின்றார். பயிரிடுபவன் விளைச்சலுக்காக பொறுமையுடன் தானே காத்திருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய பொறுமையை சோதிக்க கூடாது. அதுவே ஆண்டவருக்கு நாங்கள் எதிராக செய்கின்ற கிளர்ச்சியாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு காலங்களை தருகின்றார், சந்தர்ப்பங்களை தருகின்றார். அதுவும் இந்த தவக்காலத்திலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றார். நாங்கள் பாவ வாழ்வை விட்டு விலகி நாங்கள் மனம் மாறி அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய அரவணைப்பிலும் நாங்கள் வாழ வேண்டும் என்றே அழைப்பு விடுக்கின்றார். இந்த தவக்காலத்தின் 3வது வாரத்தில் இருக்கிற நாங்கள் வெறும் தவ முயற்சிகளால் மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து நாங்கள் அவற்றிலிருந்து விலகி வாழுகின்ற வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து வாழ முயற்சி செய்வோம். ஆமேன்.